இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இருக்கிற தேசியம் காத்த செம்மல் பசும்பன் முத்துரமலிங்க தேவர் அவரோட வரலாற்ற வரி விடாம எளிமையா அலச போறோம். இத நாம விரிவா பாப்போம். இவருடைய கதை எங்க இருந்து தொடங்குது? இவருடைய கதை ஒரு மிகப்பெரிய செல்வச் செழிப்பிலும் அதே சமயம் ஒரு தனிப்பட்ட சோகத்திலும் தான் தொடங்குது. இப்ப பாத்தீங்கன்னா 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பொசம்பொன் அப்படிங்கிற ஊர்ல இவர் பிறந்தார். உக்கிரபாண்டியத்தேவர் மற்றும் இந்திராணி அம்மையார் இவங்க தான் இவருடைய பெற்றோர். ஆனா துரதிருஷ்டவசமா இவர் கை குழந்தையா இருந்த போதே தன் தாயை இழந்துட்டாரு. இங்குதான் ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான வரலாற்று பதிவு இருக்கு. தாயை இழந்த அந்த சிறு குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தது அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய தாய். சரி, இவருடைய கல்வி எப்படி அமைஞ்சது? ஆரம்பத்துல கமுதியில தன்னுடைய தொடக்க கல்வியை ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா மதுரை பசுமலை பள்ளியிலையும் இராமநாதபுரத்திலையும் உயர்நிலை கல்வியை தொடர்ந்தார். ஆனா இராமநாதபுரத்துல படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு எதிர்பாராத பேரழிவு வந்துச்சு. அந்த ஊர்ல பிளேக் நோய் மிக கடுமையா பரவியது. பிளேக் நோய் அன்றைய காலகட்டத்துல அது ஒரு கொடிய தொற்று நோயாச்சே. ஆமா ஆமா, எங்கு பார்த்தாலும் மரணங்கள். அதனால பள்ளிகள் எல்லாமே உடனே மூடப்பட்டுச்சு. இவருடைய முறையான பள்ளிக்கல்வி அதோட பாதியிலே நின்னு போச்சு. கொஞ்சம் பொறுங்க, ஒரு கொடிய தொற்று நோய் காரணமா பள்ளிகள் மூடப்பட்டுடுச்சு அப்படின்னா அவரோட கல்வி அதோட முடிஞ்சுதா? அவர் எப்படி அவ்ளோ பெரிய அறிஞரா மாறினார்? அங்கதான் அவரோட உண்மையான தேடலே ஆரம்பமாச்சு. பள்ளிக்கு போக முடியல அப்படின்னாலும் அவர் தன் கல்வியை நிறுத்தல. தனக்கு கிடைச்ச ஏராளமான நூல்களை அவராகவே தாமாக படிக்கத் தொடங்கினார். அந்த சுய கற்றல் மூலமா தான் அவர் தமிழ், ஆங்கிலம் இந்த 2 மொழிகள்லையும் மிகச் சிறந்த பேச்சாளரா மாறினார். அது மட்டும் இல்லாம அவர் வெறும் புத்தகப் புழுவா மட்டும் இருக்கல. சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம்னு பல துறைகள்லையும் வல்லவரா திகழ்ந்தார். வாவ், அவருடைய தீவிர போராட்டம் பத்தி சொல்லுங்களேன். இளமையிலேயே அரசியல்ல ரொம்ப ஆர்வம் கொண்ட அவர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கினார். அவருடைய அந்த வீர உரையை கேட்டு மக்கள் அப்படியே கிளர்ந்து எழுந்தாங்க. இதை பார்த்து பயந்து போன ஆங்கிலேய அரசு இவரை பல முறை சிறையில் அடைச்சது. அரசாங்கமே பயப்படுற அளவுக்கு அவருடைய பேச்சாற்றல் இருந்திருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம அவர் மேடைகள்ல பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தையே போட்டாங்க. அதுக்கு பேர் தான் வாய்ப்பூட்டு சட்டம். பேசக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போடுதுன்னா அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கும். வட இந்தியாவிலே பாலகங்காதர திலகருக்கு போடப்பட்ட அதே வாய்ப்பூட்டு சட்டம் தென்னாட்டுல முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும்தான் போடப்பட்டுச்சு. அப்படியானால் தென்னிந்தியாவின் திலகராகவே அவர் பார்க்கப்பட்டிருக்கார். அவருடைய இந்த துணிச்சலை கண்டுதான் தந்தை பெரியார் அவரை சுத்த தியாகி அப்படின்னும் திருவிக்கா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னும் பாராட்டியிருக்காங்க போல இருக்கு. கரெக்ட். அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம். அவர் யாரை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? வங்கச்சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸே. ஓ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் தேவருக்கும் இடையிலான தொடர்பு எப்படி ஆரம்பமாச்சு? தேவர் விடுத்த அந்த அன்பான அழைப்பை ஏற்று 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி நேதாஜி மதுரைக்கே வந்தார். அது மட்டும் இல்லாம தேவரோட தொடர் முயற்சியால பல தமிழர்கள் இந்திய தேசிய இராணுவத்துல, அதாவது INL இணைஞ்சாங்க. நேதாஜி மேல இருந்த பற்றால அவர் பெயர்லயே ஒரு வார இதழையும் தேவர் நடத்தி வந்தார். ரைட். இப்போ அவரோட பேச்சாற்றல் பத்தி நாம பேசணும் இல்லையா? அவர் எந்த ஊர்ல தன்னோட முதல் மேடை உரையை ஆற்றினார்? சாயல்குடி அப்படிங்கிற ஊர்ல தான். விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்புல எந்த ஒரு குறிப்பும் இல்லாம தொடர்ந்து 3 மணி நேரம் பேசினார். 3 மணி நேரம்? ஒரு தலைப்பு பற்றி அவ்வளோ நேரம் தொடர்ந்து பேசுறது சாதாரண விஷயமே இல்லையே. ஆமா, அந்த உரையை கேட்டுட்டு அங்கிருந்த காமராஜர் ரொம்ப மகிழ்ந்து இவரது வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் அப்படின்னு மனதார பாராட்டினார். அதனாலதான் அறிஞர் அண்ணா இவரை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு புகழ்ந்து இவரது பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போன்றதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ராஜாஜி உருப்படி மேல போய் இவர் உள்ளத்திலிருந்து பேசுகிறார், உதடுகளிலிருந்து அல்ல அப்படின்னு பாராட்டினாரு. நாடாளுமன்றத்தில் அவருடைய ஆங்கில பேச்சை கேட்டு வடநாட்டு தலைவர்களான வித்தல்பாய், வல்லபாய் பட்டேல் ஆகியோரோட பேச்சுக்கு இணையா வட இந்திய இதழ்கள் இவரை புகழ்ந்து எழுதினாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, மக்கள் அவரை ஏன் அவ்வளோ கொண்டாடினாங்க அப்படிங்கறது அவருடைய தேர்தல் வெற்றிகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1937ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கார். இது ஒரு சரித்திர நிகழ்வு. ஒரு சாதாரண குடிமகன் ராஜாவே தோற்கடிக்கிறார்னா மக்களோட ஆதரவு இவ்வளோ இருந்திருக்கும். அப்ப லண்டன்ல படிச்சிட்டு இருந்த KTK தங்கமணி இந்த வெற்றியை விவி கிரி அவர்களின் வெற்றியோடு ஒப்பிட்டு பேசினார்.
அதுக்கப்புறம் 1946, 52, 57 ஆகிய ஆண்டுகள்ல தொடர்ந்து வெற்றி பெற்றார். நான் படிச்சதுல என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தின விஷயம் 1962ஆம் ஆண்டு நடந்த தேர்தல். ஆமா, அப்ப அவருக்கு உடல்நலக் குறைவு மிக கடுமையா இருந்துச்சு. அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து பரப்புரை செய்யாமலேயே மக்கள் அவரை வெற்றி பெறச் செய்தார்கள். முகம் காட்டாமலேயே ஒரு தலைவர் வெற்றி பெறுகிறார்னா அதுதான் உண்மையான மக்கள் செல்வாக்கு. அந்த மக்கள் செல்வாக்குக்கு முக்கிய காரணம் சமூக நீதிக்காக அவர் செஞ்ச போராட்டங்கள் தான். குறிப்பா அந்த கொடிய குற்றப்பரம்பரை சட்டம். இது அவர் எப்படி எதிர்கொண்டார்? அது பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் மிக கொடுமையான சட்டம். இதை எதிர்த்து 1934ஆம் ஆண்டு மே 12 மற்றும் 13 ஆகிய தேதிகள்ல கமுதியில ஒரு பெரிய மாநாட்டம் நடத்தினார். அவருடைய தொடர் போராட்டத்தால தான் 1948ஆம் ஆண்டு அந்த சட்டம் நீக்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டம். இதே போல ஆலய நுழைவு போராட்டத்திலயும் அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா? கண்டிப்பா. 1939ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி வைத்தியநாத ஐயர் தலைமையில மதுரை மீனாட்சியம்மன் கோயில் நுழைவு போராட்டம் நடந்துச்சு. அப்போ அர்ச்சகர்கள் வர மறுத்தப்போ திருச்சுழியிலிருந்து அர்ச்சகர்களை அழைத்து வந்து தேவர் அதை வெற்றி பெறச் செய்தார். இதை கேட்கும்போதே இது எவ்வளவு பெரிய விஷயம்னு மாணவர்களுக்கு புரியும். தனக்கு இருக்கிற செல்வாக்கு கொண்டு சமூகத்துல சமத்துவத்தை நிலைநாட்டியிருக்கார். அடுத்து விவசாயிகளுக்காக அவர் செஞ்ச தொண்டுகள். அவர் ஒரு பெரிய செல்வந்தராச்சே. செல்வந்தர் தான், ஆனா உழுபவர்களுக்கே நிலம்னு சொல்லிட்டு தனக்கு சொந்தமான 31 சிற்றூர் விளைநிலங்களை குத்தகையின்றி விவசாயிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். ஜமீன் விவசாயிகள் சங்கம்னு ஒன்னு அமைத்தார். அட, 31 சிற்றூர்களா? இதை இலவசமா கொடுத்தாரா? ஆமா, அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்க கமுதியில பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை அப்படிங்கறத அமைத்தார். உழவர் நலன் காக்க ராஜபாளையத்துல மாபெரும் மாநாடு நடத்தினார். தொழிலாளர் நலனுக்காகவும் அவர் நிறைய செஞ்சிருக்காரு இல்லையா? 1938ல மதுரையில 23 சங்கங்களுக்கு தலைவரா இருந்திருக்கார். ரைட். நூற்பாலை தொழிலாளர்களுக்காக பய ஜீவானந்தத்துடன் இணைந்து போராடி 7 மாதங்கள் சிறை சென்றார். பெண்கள் பேறுகால விடுப்பை ஊதியத்துடன் பெறவும் அவர் போராடினார். வாவ், அந்த காலத்திலேயே மெட்டர்னிட்டி லீவ் வித் பே கேட்டு போராடி இருக்கார். பெண்களை அவர் எவ்வளவு மதிச்சார் அப்படிங்கிறதுக்கு பர்மா பயணமும் ஒரு உதாரணம். ஆமா, 1936 அப்புறம் 55ஆம் ஆண்டுகள்ல அவர் பர்மா சென்றார். அங்க பெண்கள் தங்கள் கூந்தலை விரித்து வரவேற்பளிக்கும் முறைய பெண்களை இழிவுபடுத்துவதுன்னு சொல்லி திட்டவட்டமா மறுத்துட்டார். தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் சிறைகள்ல அவர் வாடியிருக்கார். குறிப்பா 2ஆம் உலகப் போரின் போது மத்திய பிரதேசத்தின் தாமோ ராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பின்பே அவர் விடுதலையானார். அவருடைய மொத்த வாழ்நாட்கள் 20,075. அதுல சிறையில கழித்தவை 4000 நாட்கள். தன்னோட பிறந்த நாளான அக்டோபர் 30ஆம் தேதி அன்றே 1963ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். தமிழக அரசு விழா, நாடாளுமன்றத்துல சிலை, 1995ல தபால் தலைன்னு அவருடைய நினைவுகள் இன்னும் போற்றப்படுது. மக்கள் சேவைக்கு தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவர் வாழ்நாள் முழுக்க திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்தார். அதாவது இந்த தியாக வாழ்வுதான் மக்கள் அவருக்கு கொடுத்த பல சிறப்பு பெயர்களுக்கும் அடித்தளமா இருந்திருக்கு இல்லையா? 100க்கு 100 உண்மை. முதலாவது தேசியம் காத்த செம்மல். ஓஹோ, தேசியத்துக்காக. ஆமா. அப்புறம் கல்விக்காக அவருக்கு வந்த பெயர் வித்யா பாஸ்கர். சரி, அடுத்தது அவரோட சொற்பொழிவு திறமைக்காக பிரவச்சன கேசரி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பிரவச்சன கேசரி. அப்புறம் சமூக தொண்டுக்காக சன்மார்க்க சண்டமாருதம். ஆஹா. ஆன்மீகத்துக்காக ஹிந்து புத்த சமய மேதை. இப்படி அந்த பட்டியல் போயிட்டே இருக்கு. விவேகானந்தரோட தூதராகவும் நேதாஜியோட தளபதியாகவும் இருந்திருக்கார். 2 முற்றிலும் வேறான ஆளுமைகளோட தொடர்பு. கரெக்ட். அதே போல அவர் ஒரு சத்தியசீலர், முழுக பக்தர், ஆன்மீக புத்திரர், அப்புறம் தமிழ் பாடும் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீகத்திலயும் அவர் ரொம்ப ஆழமா இருந்திருக்காரு. நிச்சயமா. அப்புறம் மக்களுக்கான அடையாளமா பாக்கும்போது தென்பாண்டி சீமையோட முடிச்சூடா மன்னர், நீதி வழுவா நேர்மையாளர். வாவ். இன்னும் சொல்ல போனா புலமையில கபிலர், வலிமையில கரிகாலன், கொடையில கர்ணன், பக்தியில பரமஹம்சர். அதாவது ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா இந்திய தாயோட ஒரு சிறந்த நன்மகன் அப்படின்னு சொல்லலாம். எந்த சந்தேகமும் இல்லாம. ரைட். இப்போ பாடத்தை நம்ம முழுமையா அலசிட்டோம். மாணவர்களுக்காக அந்த 40 அதிரடி வினாவிடைகள் பகுதி ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இது மாணவர்களுக்கு முழு பாடத்தையும் ரிவிஷன் செய்ய ரொம்ப உதவும்.
நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க ஒன் வேர்ட்ல பதில் சொல்லுங்க. அப்படியே நீங்க அடுத்த கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ரெடியா? ரெடி. முதல் கேள்வி. தேசியம் ஊடல் தெய்வீகம் உயிர் என கருதியவர் யார்? ஓ முத்துராமலிங்க தேவர். இரண்டாவது, சுத்த தியாகி என இவரை பாராட்டியவர்? பெரியார். மூன்றாவது கேள்வி. இவர் பிறந்த நாள்? 1908 அக்டோபர் 30. 4. பிறந்த ஊர்? பசும்பொன், இராமநாதபுரம் மாவட்டம். 5. பெற்றோர் பெயர்கள்? உக்கிர பாண்டியத்தேவர், இந்திராளி அம்மையார். 6. இவருக்கு பாலூட்டி வளர்த்தவர் யார்? ஓர் இஸ்லாமிய தாய். 7. தொடக்க கல்வி கற்ற ஊர்? கமுதி. 8. உயர்நிலை கல்வி கற்ற ஊர்கள்? மதுரை பசுமலை மற்றும் இராமநாதபுரம். 9. படிப்பு பாதியில் நிற்க காரணமான நோய்? என்ன? பிளேக். 10. பேச்சாற்றல் பெற்றிருந்த இரு மொழிகள்? தமிழ், ஆங்கிலம். 11. இவர் கற்ற பிற கலைகள் யாவை? சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். 12. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டம் யாருக்கு போடப்பட்டது? திலகர். 13. தென்னாட்டில் வாய்ப்பூட்டுச் சட்டம் யாருக்கு போடப்பட்டது? முத்துராமலிங்க தேவர். 14. தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர்? திருவிகா. 15. தேவரின் அரசியல் குரு யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 16. நேதாஜி மதுரைக்கு வந்த நாள்? 1939 செப்டம்பர் 6. 17. தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? நேதாஜி. 18. முதன்முதலில் 3 மணி நேரம் உரையாற்றிய ஊர்? சாயல்குடி. 19. அந்த உரையின் தலைப்பு என்ன? விவேகானந்தரின் பெருமை. 20. அந்த உரையை கேட்டு பாராட்டிய மாபெரும் தலைவர்? காமராசர். 21. தேவரின் பேச்சை சிங்கத்தின் முழக்கம் என்றவர் யார்? அறிஞர் அண்ணா. 22. உள்ளத்திலிருந்து பேசுகிறார், உதடுகளிலிருந்து அல்ல என்றவர்? 23. ஆங்கிலப் பேச்சை வித்தல்பாய் வல்லபாய் படேலுக்கு ஒப்பிட்ட இதழ்கள்? வட இந்திய இதழ்கள். 24. 1937 தேர்தலில் இவரிடம் தோற்றவர் யார்? சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. 25. இந்த வெற்றியை விவிகிரி வெற்றிக்கு ஒப்பிட்டு லண்டனிலிருந்து எழுதியவர்? KTK தங்கமணி. 26. குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடந்த ஆண்டு? 1934. 27. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு? 1948. 28. மதுரை கோவில் நுழைவு போராட்டம் திட்டமிடப்பட்ட ஆண்டு? 1939. 29. கோவில் நுழைவை திட்டமிட்டவர் யார்? வைத்தியநாத ஐயர். 30. விவசாயிகளுக்காக தேவர் அமைத்த சங்கம்? ஜமீன் விவசாயிகள் சங்கம். 31. விவசாயிகளுக்கு குத்தகையின்றி அவர் பங்கிட்டுக் கொடுத்த சிற்றூர்கள் எத்தமை? 31. 32. கமுதியில் அவர் ஏற்படுத்தியது என்ன? பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை. 33. 1938ல மதுரையில எத்தனை தொழிலாளர் சங்கங்களுக்கு தலைவராக இருந்தார்? 23. 34. நூற்பாலை போராட்டத்திற்காக யாருடன் இணைந்து போராடினார்? ஜீவானந்தம். 35. உழவர் நலன் காக்க மாபெரும் மாநாடு நடந்த ஊர்? இராஜபாளையம். 36. மகப்பேறு கால ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கேட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். 37. அவர் வாழ்ந்த மொத்த நாட்கள்? 20,075. 38. அவர் சிறையில் கழித்த நாட்கள்? 4000. 39. பெண்கள் கூந்தலை விரித்து வரவேற்பதை எந்த நாட்டுப் பயணத்தின் போது மறுத்தார்? பர்மா. 40. தேவர் மறைந்த ஆண்டு? 1963 அக்டோபர் 30. சூப்பரு! எல்லா கேள்விகளுக்கும் சரியா வந்துருச்சு. ஆமா, தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களாகிய உங்களுக்கு இப்போ இந்த பாடம் முழுமையா மனசுல பதிஞ்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். எந்த ஒரு வரியும் மிஸ் ஆகல. கண்டிப்பா. ஆனா இதையெல்லாம் தாண்டி நீங்க ஒரு விஷயத்த ஆழமா யோசிச்சு பார்க்கணும். ஒரு மனிதர் தன் வாழ்நாள்ல 5ல 1 பங்க சிறையில கழிக்கிறார். பெரும் செல்வந்தரா பிறந்தும் தன் 31 ஊர் நிலங்களை ஏழைகளுக்கு தானமா தர்றார். அவர் நினைச்சிருந்தா ஒரு ராஜாவா தன் வாழ்க்கை முழுவதையும் சொகுசா வாழ்ந்திருக்கலாம். ஆனா எளிய மக்களுக்காக தியாகியாகவே வாழ்ந்து மறைந்தார். உண்மைதான். அதிகாரமும் பணமும் உள்ள இன்றைய உலகத்துல தனக்கென வாழாத இது போல ஒரு தியாக தலைவரை நம்மால இனி பார்க்க முடியுமா? அப்படிங்கறத நாம கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நிஜமாவே இது ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்விதான். கற்றலின் இனிமையோடு இந்த ஆழமான அலசல நாம இப்ப நிறைவு செய்வோம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் தொகுப்போடு சந்திப்போம்.